ஹலோ கைஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு உண்டான என்னென்ன தேவைகள், அதில் ஒன்று போர்வெல். அப்போ பார்த்தீங்களா, ஒரு வீடு கட்டுறதுக்கு தண்ணி ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அப்போ தண்ணி நம்ம காலம் குழி எடுத்து பிசிசி போடுறதுலேருந்து மேலே கடைசியாக க்யூரிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தண்ணி தேவை. ரெண்டாவது அப்பப்போ டெய்லியும் க்யூரிங் வீடு எண்ட் ஆஃப் த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் க்யூரிங் கண்டிப்பாக தேவை. நம்ம வீட்டுக்கு தண்ணி வாங்கி வெளியில் வாங்கிட்டு யூஸ் பண்ணோமா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 செலவாகும். ஆனால் நம்ம போர் போட்டோமா, போரில் தண்ணி பக்கம் ஒரு 200 to 300 அந்த ரேஞ்சில் தண்ணி கிடைச்சுன்னா அதுக்கும் பார்த்திங்களா ஒரு 40 to 50,000 தான் செலவாகும். இது பார்த்திங்களா நம்ம லைஃப் லாங் இந்த போரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தண்ணி பிரச்சனைங்கிறதே வராது, தீர்ந்துடும். அதனால் ரெண்டாவது பார்த்திங்களா, போர் போடுறது வாஸ்து முக்கியமான ஒன்று. மெயினாக சனி மூலையில் இருக்கணும். அது மாதிரி பார்த்து போட்டுக்கணும். நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இதை போட்டோமா ஈஸியாக போட்டுக்கலாம், அதிக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இல்லை வீடு கட்டிட்டு அதுக்கு மேலே போர் போட்டோம்னா இடம் பற்றாக்குறை அது மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது போர்வெல் வண்டி நிறுத்துறதுக்கு ரொம்ப இடம் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அது போர் போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் முன்னாடியே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சனி மூலையில் தண்ணி அமைஞ்சிச்சின்னா வீட்டோட வேலையும் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலான பெரியவங்களோட கான்செப்ட். மேலும் வேறு எதனாச்சும் தகவல் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.